ஹாய் ஹலோ கைஸ். நேற்று வந்து ஒரு நியூஸ். நம்ம தளபதி விஜய் வந்து அடுத்த மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மார்ச் மாதத்துலேருந்து ஒரு மாவட்டத்துக்காக போவார். அதில் வந்து இப்போ இன்ஸ்டாவில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நானே இப்போ காலைல தான் பார்த்தேன். அவர் வந்தாருன்னா நாங்கள் அடிப்போம், நாங்கள் இதை வாங்கி அடிப்போம், அதை வாங்கி அடிப்போம் அப்படின்னு அவரை வாடா போடா மரியாதை குறைவாக பேசுகிறது. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது பண்ணிட்டாரு. நீங்கள் சாப்பிட்றன்னா மண்ணள்ளி போட்டாரா, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு எடுத்துட்டாரா, இல்லை உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்தாரா, என்ன அவங்களுக்கு கெடுத்தாரு? ஏன் நீங்கள் அவர் மாதிரி இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க? அவர் ஒன்றும் ஆட்சிக்கே வரல. ஆட்சிக்கு வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணலை சொன்னால் நீங்கள் கேட்குறது சரி. அவர் இன்னும் ஆட்சிக்கே வரலையே. இப்போ தானே கட்சி ஆரம்பித்தார். அவரை போய் நீங்கள் இப்படி பண்ணுறதும் அப்படி பண்ணுறதும் பேசாமல் அவர் சினிமாவிலே இருந்திருக்கலாம். இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ஏங்க நீங்கள் வந்தீங்கன்னு. அவர் அங்கேயே இருந்தாலும் எல்லாருக்கும் சொம்பு அடிச்சுக்கின்னு இருந்தால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாருக்கும் சொம்பு அடித்தாலே போதும், அவருக்கு நல்லா வந்துடுவார். மேலே சினிமாவிலையும் நல்லா வந்துடுவார். அவர் அதெல்லாம் பண்ண தெரியாதுன்றதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அவர் சினிமாவில் இருந்திருந்தால் எல்லாருக்கும் நல்லா பேசிக்கின்னு ஜாலராக அடிச்சிக்கின்னு அவரோட படம் எல்லாம் தடையே வராது, எல்லாமே நல்லா வந்திருப்பார். அவர் மக்களுக்கு எதனா பண்ணணுன்றதுக்காக தான் அரசியலுக்கு வந்தார். நீங்கள் என்னன்னா அவர் பண்ணியும் விட மாட்டீங்க, அவர் நிம்மதியாக கூட விட மாட்டீங்க. நம்ம அதெல்லாம் படத்தில் தான் பார்ப்போம். படத்தில் தான் வந்து ஒரு நல்லது வந்தாங்கன்னா அவங்கள வந்து பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு நம்ம இது பண்ணுவோம். வில்லைங்கெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணக்கூடாது போகக்கூடாது பண்ணக்கூடாது, அவங்க மேலே தப்பாக சொல்கிறது, அவங்கள அடிக்கிறது, அவங்க என்ன வேணால் பண்ணுறது எல்லாம் நம்ம சினிமா தான் பார்த்துருப்போம். நம்ம நேர்லேயே பார்க்குறோம். அவர் மேலே அவர் தான் ஹீரோ, தமிழ்நாட்டில் இருக்க ஃபுல்லாக வில்லன். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் மொத்தமாக அவரே இப்போ தாக்குறாங்க. அப்படின்னா அவர் இன்னும் வேறு ஊர்லேருந்து வந்துட்டாரா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவரும் நம்ம நாடு தாங்க, அவரும் தமிழ்நாடு தான், அவரும் தமிழன் தான். இங்கேயும் அவரை போட்டு இவ்வளோ திரும்ப பண்ணி அவ்வளோ போய் ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த அளவுக்கு ஒருத்தனை போட்டு நீங்கள் இந்த அளவுக்கு அவரை போட்டு நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப, இவரை பற்றி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆகிடுவோம் அப்படின்றதுக்காக பேசுகிறீங்க. அது உண்மை தான், நீங்கள் அவரை பற்றி பேசினா ஃபேமஸ் ஆகிடுவீங்க, அதனால தான் பேசுகிறீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் பார்க்குறேன். இப்போ அவரை பற்றி நம்ம என்னவோ சொல்லிட்டா அவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க, அதனால தான் வந்து எல்லாம் பேசுகிறாங்க. இதுதான் உண்மை. 2026 தெரியும். அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, அவர் வந்து பணத்துக்காக தான் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு. பணத்துக்காக தான் அவர் அரசியலுக்கு வரமே இருந்தால் படம் நடிச்சிடலாம். ஆனால் படம் நடித்தா பணம் வரும், அரசியலுக்கு போயிட்டா பேரே கெட்ட பேர் ஆகிடும். இப்போ ஆவலி அவருக்கு நல்லவரை அவங்க இந்த அளவுக்கு பேசி அவர் கெட்டவரை ஆக்க பார்க்குறாங்க. அவ்வளோதான். இப்போ அவருக்கு பணம் தான் முக்கியம்னு வச்சுங்களேன். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகிட்டேயே நான் வந்து உங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னா அவர்கிட்ட வாங்கிட்டு போயிடலாமே. தரமாட்டேன் யாருமே சொல்ல மாட்டாங்களே. இதை விட அதிகமாக தருவாங்க. அவர் வாங்குகிற சம்பளத்தை விட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக தருவாங்கள்ல. அப்புறம் எதுக்கு அவர் அரசியல் வர போகிறாரு? அரசியல் வந்து அவர் அசிங்கப்பட போகிறாரு. சினிமாவில் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த கட்சி சப்போர்ட் பண்ணுறேங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கோடி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அரசியல்னாலே எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. அது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ், அதுதான் பண்ணணும். அதுதான் அவர் பண்ண வராரு. வரட்டும், வந்து அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அவர் ஆட்சியில் ஏன்னா குறை இருந்தால் நீங்கள் அப்படி பேசுகிறீங்களே, இப்போ இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு நம்ம அப்போ கேட்கலாம். இப்போ அவர் நம்ம எதுவுமே கேட்க முடியாது. நம்ம அவர் என்ன கேட்க முடியும்? அது இப்போ தான் உள்ள அவர் வந்தே இருக்காரு. நான் அவரை போய் நம்ம எதுவுமே கேட்க முடியும். இப்போதைக்கு நம்ம எதுவுமே கேட்கவும் முடியாது, எதுவுமே பண்ணவும் முடியாது. அவர் வரட்டும், வந்து ஆட்சி பண்ணட்டும், அப்போ வந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அப்போ எல்லாருமே கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, விஜய் ஃபேனாக நானே கொஸ்டின் கேட்பேன், எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க. இப்போல்லாம் பண்ணீங்களே, அப்போ ஏன் பண்ண மாட்டேறீங்க, இதெல்லாம் சொன்னீங்க, இப்போ எதுவுமே ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எதுவுமே கேட்க முடியாது. 2026 அவர் சிஎம்மாக ஆவாரா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான், கொஸ்டின் மார்க் தான். ஆனால் கண்டிப்பாக அரசியலில் ஒரு மாற்றம் வரும். 2026 ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அது எப்படி வரும்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ தான் மார்ச் மாதத்துலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவருடைய மூவ் எப்படி பார்த்துட்டு அவர் கூட்டணியாக சேருவாரா இல்லை தனிச்சு நிற்பாரான்னு நம்மளுக்கு தெரியாது. அது அவருக்கு தான் தெரியும், கட்சி தான் தெரியும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். 2026 கண்டிப்பாக நம்ம தளபதியால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வருமா வராதா? ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா?